அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக இன்னைக்கு கோவை நாடாளுமன்ற தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறோம். புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவரோட ஆசையோடு கொங்கு மண்டல தலைவி எஸ்பி வேல்மணியன் அவர்கள் பரிந்துரையின்படி இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் இங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மூத்த நிர்வாகிகள் எல்லாரும் ஒரு ஆசீர்வாதத்தோடு இங்கே கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அனைவரும் கூட்டணி கட்சி தலைவர்களோடு எல்லாரும் இன்னைக்கு மிகவும் சந்தோஷமாக இந்த வெற்றி கூட்டணியோடு கோவை நாடாளுமன்ற தொகுதிக்கு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த தொகுதியின் வேட்பாளராக எங்கள் கட்சியின் ரெப்ரசன்டேட்டிவாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நம்ம கோயம்புத்தூர்காரங்க எல்லாருக்குமே தெரியும். இங்கே இருந்துருக்குறோம். அம்மூருக்கு வந்தாங்கன்னா போகவே மாட்டாங்க வெளியில். அவ்வளோ குழுன்னு இருக்குது கோயம்புத்தூர். உங்கள் ஊருக்கு வந்தாலே வெளியே போகவே தோண மாட்டேங்குது. எத்தனையோ இங்கே வேலைக்கு வந்தவங்க, வெளியூர்லேருந்து வந்தவங்க, இங்கேயே தங்கிட்டு இங்கேயே இருந்தவங்க தான் அதிகம். அப்படிப்பட்ட ஊர். இந்த தண்ணி, இந்த பேச்சு, இந்த அருமையான ரெஸ்பெக்டு, இந்த பண்பாடு, பக்கத்தில் ஊட்டி, இந்த நிலப்பரப்பு, இவ்வளோ ஒரு எழில்மிகு ஊர் அமையிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த ஊரை நம்ம இதுக்கு முன்னாடி போன ஆட்சியில் இருந்த நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தமிழர் அவர்களின் தலைமையை மாண்புமிகு எஸ்பி வேலுமணியன் அவர்கள் எந்த அளவு 50 ஆண்டுகள் இல்லாத வளர்ச்சி 5 ஆண்டுகளில், இதை வார்த்தைக்காக நாங்கள் சொல்லலை, அரசியலுக்காக சொல்லலை. நீங்களே பாருங்கள், இன்னைக்கு அவினாஷி ரோடுக்கு ஓப் காலேஜிலேருந்து இங்கே அண்ணா சிலைக்கு வரணும்னா கூட திருச்சி ரோட்டில் போய் அந்த பாலமேறி தான் வர்றாங்க மக்கள்லாம். அதே மாதிரி அந்த பக்கம் காந்திபுரம் இந்த சைடெல்லாம் போகணும், ஆர்எஸ்புரம் சைடெல்லாம் போகணுன்னா நவிந்தியா பாலம் தான் ஏறினாங்க. திமுக அந்த காலத்தில் சூசைட் பாலம்னு சொல்லிட்டு திமுக காரங்களே பூரா சந்தோஷமாக அதில் ஏறி போயிட்டு இருக்காங்க. இன்றைக்கி எப்படி அதே மாதிரி தமிழ்நாட்டிலேயே மிக நீளமான பாலம் இங்கே இருக்கிற பாலம் அவினாஷி ரோடு பாலம், அது ஓப்பன் ஆச்சுன்னா அது முழுக்க எடப்பாடி அவர்கள் மாண்புமிகு அண்ணனின் பரிந்துரையில் நம்ம மாவட்டத்துக்காக கொடுத்தது. அது இன்னுமே இந்த 2 பாலம் மாதிரி பயன்பாடு இருக்கும். முதல்லலாம் உடுமலைப்பேட்டை போகிறதுனா பல்லடம் போயிட்டு இருப்போம். இப்போ பொள்ளாச்சி ரோடு வந்துன்னு அதாவது ஏர்வே ட்ராக் மாதிரி இருக்குது. அதாவது வளர்ச்சின்னா அதுதான், டெவலப்மெண்ட்னா அதுதான். ஒரு தொலைநோக்கு பார்வை வேணும். எங்கள் அண்ணன் அவர்களுக்கும் எங்கள் தலைமை மாண்புமிகு முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களுக்கும் அந்த தொலைநோக்கு பார்வை இருந்தது. அதாவது நம்ம கோயம்புத்தூருக்கு என்ன வேணும், கோயம்புத்தூர் மக்களுக்கு என்ன வேணும், என்ன கொடுத்தா அடுத்த 10 ஆண்டுகளானால் கோயம்புத்தூர் டிராஃபிக் வராது. இப்போ பெங்களூரில் தண்ணி பஞ்சம்னு சொல்கிறாங்க, கைகளுவருக்கே கேஸ் போடுவேன்ல, வாட்ஸ்அப்பில் மீன் போட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை கோயம்புத்தூர் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், இந்த மாதிரி பார்த்து திட்டங்கள் கொடுத்தங்காட்டிக்கு தான் கோவை மக்கள் 11 தொகுதியும் இங்கே இருக்கிற எங்கள் அண்ணன் அவர்களுக்கும் எடப்பாடியார் அவர்களுக்கும் கொடுத்தாங்க. இப்போ வரைக்கும் பத்திரிகை நண்பர்களை இவங்க அனைவரையும் கேட்குறேன், என்ன திட்டம் வந்திருக்கு கோயம்புத்தூர்? எதுவுமே வரல, ஒன்றுமே பண்ணல. கோயம்புத்தூர் டெவலப் ஆகாமல் இருக்குது. போன தடவை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் கூட இப்போ போய் நான் ஒரு 50 பேர்கிட்ட நீங்கள் கேளுங்க, சும்மா விளையாட்டா 2 பேர் சொன்னால் பெரிய விஷயம். யாருக்கு பேர் கூட தெரிய மாட்டேங்குது. பாராளுமன்ற உறுப்பினரானார், வெளியவே வரல. திமுக கூட்டணியிலேருந்து எதுவுமே பண்ணல. கோவையின் குரல் ஒலிச்சதா நாடாளுமன்றத்தில்னா இல்லை. நேற்று எங்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு உதயநிதி அவர்கள் செங்கலை தூக்கி வெளியே காமிச்சிட்டு இருக்காரு. அது நாடாளுமன்றத்தில் காமிச்சிருந்தா ஏதோ ஒன்று நடந்திருக்கும். ஆனால் நாங்கள் ஆக்கப்பூர்வமாக ஏதோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வர்றோம். விஷன் 2030 ஃபார் கோயம்புத்தூர். இப்போ அடுத்த 6 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் நம்ம நீங்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து எங்களோட ரெப்ரசன்டேட்டிவாக என்ன அனுப்புனீங்கன்னா அடுத்த 5 ஆண்டுகள் எங்கள் இயக்கத்தில் அண்ணன்மார்கள்லாம் அட்வைஸ், கைடன்ஸ் எல்லாமே கேட்டுட்டு கோயம்புத்தூர் அடுத்த கட்டத்துக்கு எப்படி டெவலப் பண்ணுறது. ஏன் நமக்கு எல்லாமே இருக்குது, நம்ம ஏன் அடுத்து ஹைதராபாத் மாதிரியோ இல்லை அடுத்து ஒரு மெட்ரோ சிட்டி மாதிரியே நம்ம ஏன் உருவாக்கக்கூடாது? தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னு சொல்கிறாங்க. உருவாகிறதுக்கு அத்தனை நிலப்பரப்பு இருக்குது, தேவையான ரிசோர்ஸஸ் இருக்குது. அதுக்கு மேலே இது ஒரு எஜுகேஷ்னல் ஹப். வேலைக்கு ஆட்கள் வேணும் அப்படின்னா இங்கேயே எடுக்கலாம். அவ்வளோ மாணவர்கள் இருக்காங்க, எழுச்சிமிகு மாணவர்கள். நிறைய பேர் சொல்கிறது உண்டு, கோயம்புத்தூர்லேருந்து அவ்வளோ சீக்கிரம் வேலையை விட்டு போகிறோம், சின்சியராக வேலை செய்கிறாங்கப்பா. அப்படிப்பட்ட ஊர் கோயம்புத்தூர். அதே மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப், எம்எஸ்எம்இயாக இருக்கட்டும், சிறு குறு தொழில்களாக இருக்கட்டும், இல்லை இது டெக்ஸ்டைல் மில்ஸாக இருக்கட்டும். எப்படி இருந்தது முதல்ல? ஜிஎஸ்டின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுக்கு மேலே அது கொண்டு வந்தது பாஜக அரசு. அதுக்கு மேலே இபி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க திமுக அரசு. விலையை அதிகம் பண்ணி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் மில்ஸ் எல்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. எத்தனையோ சிறு குறு தொழில்கள் வச்சுருக்கவங்களாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. குட்டி ஜப்பான்னு சொல்லுவாங்க இங்கே இருக்குது, அந்த அளவு இருந்தது. இப்போ அவங்களுக்கெல்லாம் அரணா இருக்கிறதுங்கிறது மிக மிக முக்கியம். ஏதோ ஒரே ஒரு கம்பெனி 1000 பேருக்கு வேலை கொடுக்குறக்கும் 1000 கம்பெனி வச்சு ஒவ்வொருத்தருக்கு வேலை கொடுக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்படின்னா சுதந்திரத்தை கொடுக்குறோம், எக்கனாமிக் ஃப்ரீடம்.
அதை நம்ம வந்து கொடுக்குறோம் அவங்க எல்லாருக்குமே. அதனால கோவைக்கு என்ன வேணுங்கிற ஒரு விஷன் எங்ககிட்ட இருக்குது, விஷன் 2030. அதை வந்து நாங்கள் முன் வச்சு இந்த தேர்தலில் சந்திக்க போகிறோம். மற்றபடி மற்றவங்க மாதிரி நாங்கள் வந்து மோடியோட டைரக்டாக இருக்கிறோம், நாங்கள் வந்தால் செங்கல் எடுத்துகிட்டு வந்து வருவோம், இதெல்லாம் எங்கள் பேச்சே கிடையாது. மோடி 10 வருஷமாக பிரதமராக இருந்தார். கோயம்புத்தூருக்கு என்ன பண்ணியிருக்காரு? ஒன்றுமே பண்ணல. கோயம்புத்தூர் வளர்ந்துருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் அவர்களின் ஆட்சி வழி நடத்தி எடப்பாடியார் அவர்களும் அவரிடம் கேட்டு அனைத்தையும் பெற்றுக்கொண்ட மாண்புமிகு எஸ்பி வேலுமணியன் அவர்களும் இங்கு இருப்பவர்களும் தான். அதனால எங்களை தேர்ந்தெடுத்தால் இதே போல் வளர்ச்சி இருக்கும். சிறு குறு தொழில்கள் முடங்காது, டெக்ஸ்டைல் முடங்காது. அப்புறம் நான் இந்தூர்காரன், நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா ஓடோடி வந்துடுவேன். கரூர்காரங்களுக்குலாம் இந்த ஒரு கிளைமேட் தெரியாது. அப்புறம் சென்னைக்காரங்களா நீங்கள் உதயநிதி ஸ்டாலின்லாம் அங்கே போய் எதை பார்க்க முடியுமா? இல்லை இங்கே ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் சொல்ல விரும்பல, வீக் வேட்பாளர், திமுகவின் வீக் வேட்பாளர் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு அதான் பேர் வைக்கலான்ட்டு இருக்கேன் நான் இந்த இதில். அவரையும் நம்ம போய் பார்க்க போகிறதுல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. எந்த ஒரு விஷன் வேணும். இந்த ஊர் பையன் இங்கே சைக்கிள் ஓட்டி வளர்ந்தவன், இங்கே இருக்கிற ஆலமரத்துல தூரியாடி வளர்ந்தவன், இங்கே என்ன இருக்குன்னு தெரியும், குளம் குட்டைகள் எப்படி இருந்ததுன்னு தெரியும், இப்போ தூர்வாரி எப்படி இருக்குன்னு தெரியும், எங்கள் அண்ணன்மார்கள்லாம் பண்ணி கொடுத்தது. இதெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்களேங்கும் போது என்னை போன்ற ஒரு இளைஞனுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. குறைந்தது 2 லட்சம் வாக்கு வித்தியாசங்களில் இந்த நாடாளுமன்ற தொகுதியில் இங்கே எல்லாத்தோட கூட்டணி கட்சியோட, எடப்பாடியோட, எஸ்பி வேலுமணியனோட அனைவரின் ஆசையோடு இந்த தொகுதியில் உறுதியான வெற்றி பெறுவது உறுதி.